இது பெர்ஸ்பெக்டிவ்ங்க. இப்ப இது உங்க வியூ பாயிண்ட்ல வந்து இந்த ஆங்கிள்ல இருக்கு. நான் வந்து அவன விஸ்டம் ஆஃப் தாட்ல தானே பார்க்குறேன். என் தாட்ட நீங்க இப்ப இப்ப நீங்க வந்து பொத்தாம்போக்குல 24 மணி நேரத்துல முத்துவ பாத்துற முடியுமா? நம்ம முத்து, சௌந்தர்யா 2 பேரையும் தள்ளி வச்சுருவோம். 24 மணி நேரம் ஜாக்லின பாத்துற முடியுமா பேசிட்டே இருந்தா? யாரையுமே பார்க்க முடியாதுங்க. சௌந்தர்யாவும் பார்க்க முடியாது. யாரையுமே பேசிக்கிட்டே இருந்தாங்கன்னா நான் பார்க்கலாம் முடியாது. ஆனா, அந்த பேசுற அந்த 24 மணி நேரம் உங்களுக்கு ஒருத்தங்கள அசஸ் பண்றதுக்கு ஹெல்ப்பா இருக்கும். ஆனா, அந்த 1 ஹவர் ஷோ இருக்கு பார்த்தீங்களா? அது கேமே டிசைட் பண்ணுது. நீங்க வெகுஜன மக்கள்ல அந்த 1 ஹவர்ல எங்க போய் கவர்ந்து இழுக்குறீங்களோ, அதுதான் கடைசியா வின்னிங் ஸ்ட்ரோக்குக்கு மாறுது. அதுதான் பெருமளவு. மத்தபடி இந்த ஸ்ட்ரீமிங்ல போற இந்த ஒரு விஷயம் இருக்கு பார்த்தீங்களா? நீங்க சொல்ற மாரி அந்த கேரக்டர அசஸ் பண்ணுவேன். இவரு என்ன கான்ட்ராடிக்ட்டா பேசுறாரு? என்ன இவரு வந்து ஒரு டபுள் ஸ்டாண்ட் எடுத்து பேசுறாரு. இல்ல இவர் பேசுறதுல வந்து எனக்கு வந்து உடன்பாடு இல்ல அப்டின்னா, அதுவே அவருக்கு நெகட்டிவா போகாதான்னு நீங்க கேட்கிற அந்த ஒரு விஷயத்துல, அவரே ஸ்ட்ராங்கா இல்ல எனக்கு இப்ப என் பேச்சு வந்து நான் இதுக்காக தான் இத செஞ்சிருக்க முடியும்னு மக்களுக்கு புரியும் நம்பி விளையாடுற ஒருத்தனுக்கு, அதுக்கான ஒரு கிரவுட் அவன ரசிச்சுட்டு இருக்கும்போது, உங்களால நீங்க உங்க தாட் ப்ராசஸ்க்கு டிஃபர்டான ஒரு ஒப்பீனியன்ல இன்னொரு லார்ஜ் சம் கிரவுட் அங்கேயும் ஃபார்ம் ஆகி போயிட்டு இருக்கே. நீங்க இப்ப இத எப்படி பார்க்கறது? இப்ப ரசிக்கிற கூட்டம் அவன் பேசுற அந்த லென்த் ஆஃப் டைம வந்து அப்ரிஷியேட் பண்ணி, அதுல ஒரு வாய்ஸ் ஆஃப் தாட் ப்ராசஸ் இருக்கு, கேம் இருக்குன்னு நம்புற அந்த கூட்டமும் இதே கேம தானே பாக்குது. இதுல நம்ம வந்து ஒப்பீனியனா டிஃபர் ஆகும். எண்ட் ரிசல்ட்ல காம்படிட்டிவ் ஸ்ட்ரென்த்த வந்து ஒரு இடத்துல முனைப்பா வச்சு லிஸ்ட் பண்ணி ஆர்டர் பண்ணி இந்த கேமோடைய ஆட்ரிபியூஷன் என்னன்னு சொல்லி சொல்லும் பொழுது நம்மளால நாம என்ன இந்த கேம்ல வந்து பிளஸ் அண்ட் மைனஸா ஆடணும்ன்றது இல்லாம நம்மளால இந்த கேம்குள்ள என்ன மாதிரியான இம்பாக்ட கிரியேட் பண்ணோம் கேமரா அப்படின்றத ஒவ்வொரு இடத்துலயும் தன் பேச்சு திறமையால் முத்துக்குமரன் பதிச்சுக்கிட்டே வரான். அது மாதிரி ஒவ்வொரு கண்டஸ்டன்ட்டும் ஒவ்வொரு வேல. மேபி அருண் வந்து முத்துவோட ரூட் லைன் எடுத்து பார்த்தா தனக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு நினைச்சு எடுக்கலாம். ஆனா ஸ்கேல் யாரு யாரை மாதிரி கம்பீட் பண்ணி கம்பேர் பண்ணி தான் அடிச்சு ஜெயிக்கணும்ன்ற அவசியம் இல்ல. இன் தேர் ஓன் வே கேரக்டரை எஸ்டாப்ளிஷ் பண்ணா அந்த கேரக்டர் அவங்கள ஜெயிக்க வச்சிரும். இங்க நிறைய பேர் ரெப்புடேஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ண ட்ரை பண்றாங்க. அதனாலதான் அது சம்வேர் அரௌண்ட் ஃபெயிலியரை பார்த்துக்கிட்டே இருக்கே தவிர நான் என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்றேன். neither any of the contestants nor Muthukumaran. There will be, you cannot expect a 100% satisfaction with all the people. There will be a flaw in each and every individual contestant. எல்லார்கிட்டயும் ஒரு flaw இருக்கும். அந்த flaw வந்து ஒரு நாள் ஒரு வியூ பாயிண்ட்ல இருக்கும், ஒரு நாள் இன்னொரு வியூ பாயிண்ட்ல மாறும். இன்னைக்கு முத்துக்குமரனை பிடிக்காதவங்க நாளைக்கு முத்துக்குமரன் பிடிக்கும், சௌந்தர்யா பிடிக்காதவங்களுக்கு சௌந்தர்யா பிடிக்கும். இது வந்து அந்த சிச்சுவேஷன் தான். அந்த சிச்சுவேஷன் வேற லெவலுக்கு மாறும் பொழுது ஒருத்தங்க மேல இருக்க பெரிய தப்புகள்லாம் வந்து கண்ணுக்கு பெருசா தெரியாத மாதிரி போயிட்டே இருக்கும். ஆனா கேமுக்கு ஒரு வின்னிங் கல்டிவேட் பண்ணணும்னா நீங்க அந்த கேமுக்கு என்ன முனைப்பா என்னென்னலாம் எடுத்து வச்சு எவ்வளவு தூரம் கொண்டு வரீங்கன்றதுக்கு உங்க பேச்சு திறமை மட்டும்தான் மக்களை ரிஜிஸ்டர் பண்ண வைக்க முடியும். அவன் ஏன் கருத்தா சில விஷயங்கள் ரொம்ப நீட்டி முழக்கி பேசுறானா விளக்கம் கொடுக்கறதே அவன் ரிஜிஸ்டர் பண்றதுக்கு தான் ட்ரை பண்றான். அதை ஐ திங்க் இப்ப அடிச்சு 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 கொஞ்சம் கொஞ்சம் சுருக்கி பேசுறான். லைவ்ல கொஞ்சம் அது அதிகமா தான் போகுது. Got you, sir. ஓகே, தனுஷ் ப்ரோ பேசுங்க, அதுக்கப்புறம் சையன் ப்ரோ பேசுங்க. தனுஷ் ப்ரோ பேசுங்க ப்ரோ. ஒரு மினிட் ப்ரோ நான் பேசுறேன் ப்ரோ. ஒரே நிமிஷம் ப்ரோ. ப்ரோ ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. ராஜேஷ் ப்ரோ ஒரே நிமிஷம் இருங்க. இல்ல ப்ரோ, தனுஷ் ப்ரோ பேசுங்க. இல்ல சியான் ப்ரோ பேசட்டும். நெக்ஸ்ட் நான் பேசுறேன். அவர் பேசட்டும். என் பாயிண்ட் பேசலாம். எனக்கு வந்து மேஜிக் கொடுத்த பாயிண்ட் வந்து வேலிடேட்டா இருந்துச்சு. அது அவங்களோட ஒப்பீனியன் அப்படிங்கிற மாதிரி இல்லாம எனக்கு அது கனெக்ட் ஆச்சு. ஏன்னா நானுமே அதுதான் சொல்ல வந்தேன். ஆக்சுவலா அருணை வந்து ரொம்ப ரொம்ப லோவா போய் அருணை எக்ஸ்போஸ் பண்றேன் அப்படிங்கிற பேர்ல முத்துக்குமரன் தன்னைத்தானே எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறாரோ அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா லைவ் வந்து இன்பிட்வீன் நான் வந்து ஃபுல்லா லைவ் பார்க்கல. நான் இன்பிட்வீன் பார்க்கும்போது பேசிக்கிட்டே இருந்த மாதிரி தான் இருந்துச்சு இந்த என்டையர் டாஸ்க்குமே. அருணோட அஜெண்டாங்கிறது வேற. அருணுக்கு வந்து கைத்தட்டல் கிடைக்கல, நமக்கு வந்து போதுமான ரெகக்னிஷன் இல்ல, எவனும் நம்மள மனுஷனாவே மதிக்கல அப்படின்ற ஒரு இடத்துல அருண் என்ன பண்ணிட்டாருன்னா ரெட் கார்டு வாங்கிட்டாவது நம்ம வெளில போயிடலாம். நமக்கு வந்து லாஸ்ட் சீசன்ல பிரதீப் ஆண்டனிக்கு கிடைச்ச ஒவேஷனும் அந்த ஒரு பெரிய ஃபேமும் நமக்கு கிடைச்சிரும் அப்படின்னு நினைக்கிறாருன்னு தெரியல. ஹோஸ்ட வந்து டிஃபேம் பண்ணி பேசுறாரு. அதுக்கப்புறம் என்ன ரெட் கார்டு கொடுத்து வெளில அனுப்புங்கிறாரு. அதுக்கப்புறம் டாஸ்க் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு டிராப்பை விரிச்சு வச்சிட்டாரு அருண். என்னன்னா இந்த மாதிரி ஸ்கில் ஓரியன்ட், அதுக்கப்புறம் வந்து லேபர் ஓரியன்ட் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்துல வந்து எங்களை வந்து டிஸ்கிரிமினேட் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வலையை விரிச்சு வச்சிட்டாரு. யாருமே அதுக்கு தகுந்தாப்புல டாஸ்க்கும் வந்துருச்சு. அதாவது மேனேஜர்ஸ் அருணோட கேம் பிளே விட்டுறலாம். ஆனா அருண் வந்து எந்த அளவுக்கு இப்ப இறங்கி ஒரு கேம் ஆடுறாரோ
நம்மளும் போய் அந்த அளவுக்கு கீழே இறங்கி ஒரு கேம் விளையாடணுங்கிற அவசியம் வந்து எனக்கு தெரிஞ்சு முத்துக்குமரனுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஹீ இஸ் அ வெரி வெல் எஸ்டாப்ளிஷ்டு பிளேயர். வீக் 1ல இருந்தே தான் யாருங்கிறத வந்து அவன் ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணியிருக்கான். அருண் வந்து ப்ரூவ் பண்ண வேண்டிய இடத்துல இருக்கான். அவன் வந்து அவனோட கேம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா தான் அது வந்து கேம்னு சொல்ல போனா அருண் ஒரு 2 வாரமா தான் பேசவே ஆரம்பிச்சிருக்கான். அதுவும் முத்துக்குமரன்ட்ட இருந்து இவன் நல்லா பேசுறானே. ஏன்னா முத்துக்குமரன்ட்ட இருக்கக்கூடிய பேச்சு திறமை அருணை வந்து தூங்க விடாம செஞ்சிருக்கு. பல இரவுகள் வந்து தூக்கத்தை தொலைச்சிருப்பான் போல இருக்கு. அது அவனோட கண்ணிலேயே தெரியுது. அதனால இவன் வந்து ஒரு மவுத் பீஸா இருக்கான். இவன் மட்டும் பேச்சு திறமைன்னு ஒண்ணு இல்லைன்னா இவனை வந்து வெளியில எல்லாம் இங்க பேசுற மாதிரி வெளியில பேசினா தலையில தட்டி உட்கார வச்சிருவாங்க. அப்படி அந்த அளவுக்கு வந்து அருண் வந்து வன்மத்தை கொட்டுறான் அப்படின்னா அவன்கிட்ட அந்த பேச்சு திறமை இருக்கு. அந்த பேச்சு திறமை அவனுக்கு வந்து உதவியா இருக்கு. அதனால மக்கள் ஆதரவு கிடைக்குது. நமக்கு அது கிடைக்கல அப்படின்னு சொல்லி முத்துக்குமரன் அவன் காப்பி பண்ணி விளையாண்டுட்டு போகட்டும். அவன் வந்து ஒரு முத்துக்குமரன் அளவுக்கு ஈக்குவலா ஒரு கேம் பிளே பண்ண தெரியாத ஒருத்தனா இருந்துட்டு போகட்டும். ஆனா நீ அருண் கிடையாது இல்ல, நீ முத்துக்குமரன். நீ டைட்டிலுக்காக ஆடுற. நீ டைட்டிலுக்காக ஆடுறப்ப நீ எதுக்கு வந்து அருணுக்காக வந்து ரொம்ப கீழே இறங்கி போய் ஒரு கேம் ஆடுற அப்படிங்கிறது தான் என்னுடைய கொஸ்டின். அது அவங்க அழகா கேட்டாங்க. அதையே நான் திரும்ப ரெஜிஸ்டர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இது கொஸ்டின் சார் ஆன்சர் பண்ணணும்னு விருப்பப்பட்டா ஆன்சர் பண்ணலாம். தேங்க்யூ. அதான் இப்ப இது உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ தான். அவன் வந்து தரம் தாழ்ந்து அருண் அளவுக்கு இறங்கிட்டான் அப்படின்னு நீங்க முத்துக்குமரன் இறங்கிட்டு தான் நினைக்கிறத நீங்க எக்ஸ்போஸ் பண்ணணும். ஆனா எக்ஸ்போஸ் பண்றதுல வந்து 2 பக்கத்துல இருக்கிற ஆர்குமெண்ட்ல என்ன புரிஞ்ச மக்களுக்கு என்னைய கரெக்டா புரியும். என்னைய புரிஞ்சுக்க முடியாம இந்த இடத்துல நான் தரம் தாழ்ந்து போயிட்டேன்னு நினைக்கிறவங்களுடைய நினைப்ப என்னுடைய அடுத்த கேம்ல நான் மாத்திப்பேன். ஏன்னா என் கேரக்டர் ரிமைன்ஸ் சேம். என் ஆர்குமெண்ட்ல தான் என்ன நீங்க இப்ப தப்பா நினைச்சிருப்பீங்கன்றது தான் ஒரு தாட் ப்ராசஸ்ல இருக்கும் ஒரு கேம் இருக்கு. ஒருவேளை அப்படியே இறங்கினாலும் நான் என்னுடைய கேம் மேல உங்களுக்கு இவ்வளவு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. இங்க அருண் அவன் ஒரு ஒரு தத்தி இல்ல ஏதோ ஒரு வேலை அவன் வந்து அவன் கேம் தான் அவன் அப்படி இருக்கான். நீங்க இப்படி இறங்கலாமான்னு கேட்கிற லெவல்ல இருக்க ஒரு முத்துக்குமரனால ரொம்ப சீக்கிரமா அதை சேனலைஸ் பண்ணி மறுபடியும் அந்த நேமை ரீஇம்ப்ரவைஸ் பண்ற முடியும். ஒருவேளை அதுதான் நீங்க சொல்றது ஃபேக்டா இருந்தா என் பாயிண்ட் ஆஃப் வியூலயே அது அப்படி தெரியலையே. எனக்கு நீங்க சொல்ற மாதிரியான அந்த வியூ பாயிண்ட்ல எனக்கு தெரியவே இல்லை. இது வியூ தானே. உங்க வியூ நீங்க சொல்ற கன்வேடு தாட்ல இருக்கு. ஏன் வியூ அதெல்லாம் கிடையாது. அருண் எக்ஸ்போஸ் பண்றதுக்கு எப்படி பேசணுமோ அப்படிதான் பேசணும். அருண் கிட்டக்க போய் வந்து நீங்க சும்மா போய் இப்போ அங்க இருக்கிற ஒரு கண்டஸ்டன்ட் லைட்டா ரியாக்ஷன்லயே ஸ்கோர் பண்ணும்பொழுது அந்த ரியாக்ஷன் பல பேருக்கு அங்க இரிட்டேட் ஆகுதுன்னு சொல்லும்பொழுது அந்த இரிட்டேட் ஆகுதா அதை நான் திருப்பி திருப்பி ரீரிஜிஸ்டர் பண்றேன் அப்படின்னு சொல்றது பல பேருக்கு இரிட்டேட் ஆகுதுன்னு சொன்னான். அந்த கண்டஸ்டன்ட் அதை நிறுத்தணும்ன்ற அவசியம் கிடையாது. அது மாதிரிதான் முத்துக்குமரனை நீ வந்து இப்படி கேவலமா அவன் லெவலுக்கு நீ இறங்கி நீ பேசுறதுல நீ தான் எக்ஸ்போஸ் ஆகிறன்னு சொல்லிக்கலாம். அவன் ஒன்னும் எக்ஸ்போஸ் ஆகல, தாழ்ந்தும் போகல. அவனை புரிஞ்சுக்கிட்ட கூட்டமோ இல்ல அவனுடைய கேமை புரிஞ்சுக்கிறதுக்கு கேமா பார்க்கக்கூடியவங்களாலயோ இதை வந்து ஓவர் த பீரியட்ல தே கேன் அண்டர்ஸ்டாண்ட். இப்படிதான் இறங்கி ஆடணும்னா இப்படிதான் இறங்கணும். நீங்க அடிக்கி இதுல குட் புக்லயே போய் கேமை ஜெயிக்க முடியாது. பேட் புக்லயும் போகணும். அதான் கேம். ஹியூமன் எரர்ஸ் நிறைய வரணும். அதுதான் இந்த கேமுக்கு அதிகமான ரெக்குவயர்மெண்ட். இதே கான்டெக்ட்ல இருக்கனால அந்த ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லிக்கிறேன். சாரி. எனக்கு நீங்க சொல்ற அந்த பாயிண்ட் கொஞ்சம் கான்ட்ராடிக்டா இருக்கிற மாதிரி இருக்கு சார். ஏன்னா அவனோட கேமை வந்து அவன் சேனலைஸ் பண்ணிப்பான்றபோது அது வந்து ஒவ்வொரு டைம் நடக்கிற ஒவ்வொரு மிஸ்டேக்னா ஓகே. ஆனா இந்த பேசுற விஷயத்த நிறைய ஹோஸ்ட்டுமே வந்து அட்ரஸ் பண்ணியிருக்காரு இல்லையா ஆல்ரெடி. ஏன்னா இதை நம்ம ஸ்டார்டிங்ல இருந்தே பார்க்குறோம். இது இந்த கில்லர் காயின் விஷயமா இருக்கட்டும், ஸ்டார்டிங்ல முத்து வாங்கின அடியே அவனோட பெர்ஸ்பெக்டிவ் எல்லாம் தப்பா போய் மற்ற யாரும் விளையாடாம இருந்து கேமை ஒழுங்கா விளையாடாதனால தான். அது வந்து அவர் வந்து கரெக்டா அதை யோசிக்கலையோன்னு தோணுது. ஏன்னா அப்ரப்டா போய் டால் டாஸ்க்ல போய் நம்ம இன்டர்வியூ வச்சு டால் ஹவுஸ்குள்ள விடலாமான்னு கேட்பாரு. எனக்கு அதான் அந்த இடத்துல வந்து ரொம்ப ஃபூலிஷ்னஸா தெரிஞ்சது. யாராவது டால் டாஸ்க்ல போய் இன்டர்வியூ வைப்பாங்களா அப்படின்ற மாதிரி. ஸோ அவர் வந்து எல்லா கேம் பிளேவையுமே வந்து நம்ம பேசலாம் 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 அப்படின்னு எடுத்துட்டு போகும்போது இது விஜேஸும் அட்ரஸ் பண்ணியிருப்பாரு. இந்த வீட்லயே தெளிவா பேசுறது நீங்க தான், நீங்க சுத்தி சுத்தி பேசாதீங்கன்னு அட்ரஸ் பண்ணியிருப்பாரு. இதுக்கு மேல ஒரு ஹோஸ்ட் வந்து என்ன ஒரு ஹிண்ட் வந்து முத்துக்குமரனுக்கு கொடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் இது. அதாவது நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா சவுண்ட் வர்சஸ் முத்து கேம்ல ரொம்ப பேசுறனால வந்து இந்த கேம் வந்து பெர்ஃபெக்டா போகுதுன்னு அவர் நினைச்சிட்டு இருக்காரா? ஏன்னா ஒரு சில பாயிண்ட்லலாம் வந்து இன்னைக்கு நான் லைவ் பார்த்த வரைக்கும் முத்துக்குமரன் வந்து சவுண்டு கிட்ட பிஹேவ் பண்ண பாடி லாங்குவேஜ், பால் டப்பாவை எடுத்துட்டு போய் குடி, நீ இத்தனால கியூட் வேஷம் போட்டுட்டு இருந்தது. இன்னைக்கு நம்ம யாரை மாக்கிங் புல்லிங்னு சொல்லிட்டு இருந்தோமோ அதே இதை இன்னைக்கு அவர் லைவ்ல சவுண்டு கிட்ட பண்ணிட்டு இருந்தாரு. அந்த வே அவர் பிஹேவ் பண்ணது வந்து
நீலாம் என்ன ஒரு மென்டல், உனக்கு என்ன அறிவு இருக்கு? நீலாம் எப்படி ஓட்டு போட்டு முன்னாடி வந்திருக்க? அந்த ஒரு ஜெலஸ்னஸ் வந்து எனக்கு இன்னைக்கு தெரிஞ்சது. அந்த இடத்துல அவர் தப்பா அசஸ் பண்றாரோ! அப்படின்றது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ எனக்கு. ம். இதுக்கு நான் கமெண்ட் பண்ணலைங்க. நான் கமெண்ட் பண்ணேன்னா ஹெவியா இருக்கும் சௌந்தர்யா மேல நான் அடிக்கிறது. அது இந்த 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 குரூப்ல பண்ணா நல்லா இருக்காது. இது வந்து இப்ப நீங்க உங்களுடைய கருத்து முத்துக்குமரன் மேல ஐ டேக் இட் அப்பான். நான் அப்படியே எடுத்துக்கிறேன். ஏன்னா நான் இதுல பேசினேன்னா நான் இப்போ எப்படி சொல்றது, நான் என்னைய நல்லா தெரிஞ்சவங்களுக்கு உங்களுக்கு நான் எப்படி பேசுவேன்னு தெரியும். நான் இப்போ ஆரம்பிக்கும் போதே இப்போ முத்துக்குமரனோட கேம் இவ்வளவு லோ ஸ்டாண்டர்ட்ல உங்களால சொல்ல முடியும்னா, இதை விட இன்னும் ஒரு பல்ஸ் தாண்டி எனக்கு சௌந்தர்யோட கேம் என்னால ரிவ்யூடாவே சொல்ல முடியும். ஆனா இட்ஸ் நாட் என்னோட இன்டென்ஷனும் அதுல இல்ல. நீங்க பாக்குற அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல அப்படியே இருந்துட்டு போட்டும். ஏன்னா எண்ட் ரிசல்ட் காம்படிட்டிவ் ஸ்ட்ரென்த்ல நீங்க சொல்ற அந்த விஷயம் இல்லைன்றது ப்ரூவ் ஆகும்னு நான் நம்புறேன். இது உங்க வியூ பாயிண்ட் வந்து இட் ஹேஸ் டு பி டேக்கன். நான் வந்து உங்க வியூவை நான் எடுத்துக்கிறேன். ஆனா ஃபேக்ட் அது இல்ல. நான் இன்னைக்கு முத்துக்குமரனோட செயல் சரியான்னு கேட்டீங்கன்னா நான் அதை தப்புன்னு வேணா ஒத்துப்பேன். ஆனா முத்துக்குமரன் வந்து ஹோஸ்டே சொல்லிட்டாரு, அவர் வந்து வளவலன்னு பேசுறாரு, இல்ல நீங்க சுத்தி விடுற மாதிரி பேசுறீங்கன்னா அதே ஹோஸ்ட் தான் சொன்னாரு கப்பை முத்துக்கிட்ட கொடுத்துருங்கன்னு. ஏன் அந்த வீட்டுல சொல்றதுக்கு சௌந்தர்யான்னு பேரா தெரியல. விஷயம் வந்து யார் என்ன சொல்றாங்கன்னு எண்ட் ரிசல்ட்ல இந்த காம்படிட்டிவ்னஸ் மெஜாரிட்டி ஆஃப் த க்ரௌட ரீச் பண்ணி மக்களுடைய மனசுல எண்ட் ரிசல்ட்டா ஹி இஸ் டிசர்வ் டு டேக் திஸ் டைட்டில்ன்ற அந்த பொசிஷனை பிடிக்கிறது தாங்க கேம். அது வரைக்கும் ஒப்பீனியன் இட் கீப்ஸ் ஆன். நீங்க சொல்ற ஒப்பீனியன் நியாயமான ஒப்பீனியன் உங்க பெர்ஸ்பெக்டிவ்ல. கேம் பெர்ஸ்பெக்டிவ்ல கம்பேரிட்டிவ்னஸோட தான் நீங்க சொல்லணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த பிளேயர் நான் இந்த இடத்துல அப்படி பேசினாலும் ரொம்ப தப்பா இருக்கும்ன்றதுனால தான் சொல்றேன். இட் ஒன்ட் பி ஃபேர். ரவி சார், சாரி ஃபார் இன்டர்ஃபியர் சார். இப்போ ஒரு பாயிண்ட் சொன்னீங்க இல்லையா, அன்னைக்கு வந்து ஹோஸ்ட் வந்து முத்துக்குமார் தான் வந்து இந்த மாதிரி சொன்னாரு, கப்பு வந்து அவர் கையில வந்து கொடுத்துன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா அன்னைக்கு இஷ்யூ பாத்தீங்கன்னா பாய்ஸ் டீம்ல இஷ்யூ நடந்தது என்னன்னா, மொத்த பாய்ஸுமே வந்து முத்துக்குமரனோட இன்ஃபுளுன்ஸ்ல வந்து கேம் பிளே ஆடுறாங்க. அப்புறம் ஒரு கம்ப்ளைண்ட் வரும்போது அப்படி சொல்லியிருந்தாரு. ஒருவேளை வந்து சவுண்ட் வந்து கேர்ள்ஸ் டீம் இருந்தாங்க, ஒருவேளை வந்து கேர்ள்ஸ் டீம்ல வந்து அந்த மாதிரி சௌந்தர்யாவோட இன்ஃபுளுன்ஸ்ல கேர்ள்ஸ் ஆடிருந்தாங்கன்னா, ஒருவேளை வந்து சௌந்தர்யாவை பார்த்து அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலா உங்க வாய்ஸ் வந்து ஏகப்பட்ட இடத்துல எனக்கு ஜார் ஆயிடுச்சு. எனக்கு சரியாவே கேட்கல. நிறைய இடத்துல ஜார் ஆச்சு. சார் சார் சாரி சார், மறுபடியும் பேசுறேன் சார். இப்போ எனக்கு என்னன்னா, அன்னைக்கு நீங்க வந்து இப்போ ஒரு பாயிண்ட் பண்ணி பேசுறீங்களா சார், அன்னைக்கு வந்து ஹோஸ்ட் வந்து முத்துக்குமரன் பார்த்து இந்த மாதிரி நீங்க வந்து மொத்த பாய்ஸும் வந்து கப்பு தூக்கி வந்து அவர் கையில கொடுத்துருங்க அப்படின்னு மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சாரு. அன்னைக்கு ஏன் அப்படி அவர் வச்சிருந்தா, அன்னைக்கு வந்து இஷ்யூ பாத்தீங்கன்னா அன்னைக்கு வந்து சார் பாய்ஸ் டீம்ல இருந்துச்சு. மொத்த பாய்ஸுமே வந்து முத்துக்குமரன் வந்து என்ன ஒரு முடிவு எடுக்கிறாரோ அதுக்கு வந்து கட்டுப்பட்டு போற மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி கேர்ள்ஸ் டீம்ல வந்து அதே இஷ்யூ வந்து நடந்திருந்து, ஐ மீன் சௌந்தர்யாக்கு கீழே வந்து வந்து உங்களுக்கு வந்து நடந்திருந்தா, ஹோஸ்ட் வந்து அன்னைக்கு வந்து மொத்த கப்பு நீங்க வந்து சௌந்தர்யா கிட்ட கொடுத்து போயிருங்க அப்படின்னு பேசியிருப்பாரு. அன்னைக்கு வந்து பாய்ஸ் டீம்ல வந்து அந்த மாதிரி நடனங்காட்டி அது உங்களுக்கு வந்து முத்துக்குமரன் வந்து சொல்ல வேண்டியதா. இதுவே வந்து உங்களுக்கு வந்து காமனா உங்களுக்கு வந்து இது இப்ப இருக்கிற மாதிரி அப்ப இருந்திருந்தா ஒருவேளை வந்து சௌந்தர்யாவும் முத்துக்குமரையும் சேர்த்தே வந்து அவர் வந்து சொல்லியிருப்பாரு. இல்ல பிரதர், அது என்ன தானாவா நடந்தது? முத்துக்குமரனுடைய ஒரு உழைப்பு, முத்துக்குமரனுடைய செயல், முத்துக்குமரனுடைய ஆதிக்கம் ஜாஸ்தியா பாய்ஸ் அணிக்கு அவங்க எதுவும் மத்த பீப்புள் செய்யாத நேரத்துல செஞ்சதுனால தானே. அது உழைச்சு வாங்கின பேர் தானே. ஒரு ஹோஸ்டால ஈஸியா ஒரு சார் பேரை ப்ரமோட் ஒன் பண்ண முடியுமா? செகண்ட் சார், அது வந்து ராஜு என்ன சொல்ல வரானா, அது வந்து அவர் ஒரு சட்டையரா சொன்னாரு. தட் இஸ் நாட் அன் அப்ரிசியேஷன் அப்படிங்கிறது தான் அவரோட பாயிண்ட். இப்போ சட்டையருக்கு வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த ஆக்சுவலி அந்த இடத்துல வந்து ஒரு ரிமார்க் வைக்கிறாரு, நீங்க யாரும் ஒழுங்கா கேம் விளையாடல, அதுக்கு ரீசனுங்கும் போது எல்லாம் முத்துன்னு சொல்லும்போது, அப்ப கப்ப தூக்கி முத்துட்டே கொடுத்துட்றீங்களா, இப்ப நீங்க யாரும் விளையாட வரலையா? அந்த இடத்துல அவர் வந்து அது ஒரு கொஸ்டினபிளா தான் சொன்னாரு. அப்ரிசியேஷனுக்கும் சட்டையர்னஸ்க்கும் டிஃபரன்ஸ் இருக்குல்ல. அந்த இடத்துல முத்து இல்லாம வேற யார் இருந்திருந்தாலும் அப்படிதான். அதாவது அது எப்படின்னா, நீயும் ஒரு தப்பு பண்ணியிருக்க. அந்த தப்புக்கு நீ இன்னொருத்தனை கை காமிச்ச அப்படின்னா, அது எப்படியோ அதுக்கு தான் அந்த எக்ஸ்பிளனேஷனா இருந்தது. அது வந்து அப்ரிசியேஷன் கிடையாது சார். அந்த இடத்துல சட்டையரா தான் அது கன்வே ஆச்சு. அகைன் நீங்க சொல்ற இது உங்க வியூ பாயிண்ட். நீங்க இப்ப இதே ஒரு பாயிண்ட்டுக்கு நான் ஒண்ணே ஒன்று கேட்கிறேன். ஹோஸ்ட் ஒரு வீக்கெண்ட் ஷோல இப்படி ஒரு விஷயத்த கன்வே பண்ணா இது இப்படிதான் ரீச் ஆகும்ன்றது ஒரு ஹோஸ்டுக்கு நல்லாவே தெரியும். நீங்க இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளா சொல்றதுக்காக நீங்க சொல்ற மெத்தடாலஜிலேயே நீங்க சொல்லணும்னா அவர் இன்னும் கூட பெட்டராவே சொல்லி போயிருக்கலாமே.
ஒருத்தருக்கு பின்னாடி நீங்க எல்லாரும் ஒளிஞ்சுக்கிட்டு விளையாடுறத, இல்ல ஒருத்தனை முனைப்பா வச்சுக்கிட்டு பண்றது. அது முத்துக்குமரன் சொல்லி தான் சொல்லணுன்ற அவசியம் கிடையாதே. முத்துக்குமரனுடைய ஒர்க்கோ, இல்ல முத்துக்குமரனுடைய இம்பாக்ட்னஸோ பாய்ஸ் டீம்ல எந்த அளவுக்கு அத மெரிட்ட கிரியேட் பண்ணுது. அதனால திரும்பி திரும்பி நீங்க அவன் பின்னாடி போய் ஒளியிறீங்கன்றத அந்த முதற்சொல் காட்டி சொல்லணும்னா, அதுக்கான ஒரு இண்டிவிஜுவல் ஐடென்டிட்டி பெர்சனா இருந்ததுனால தான் அத சொல்ல முடிஞ்சது. சார் இதுல இஃப் ஒரு ஹி இஸ் நாட் டிசர்வ் டு ஹலோ சார் சார் சாரி சார் பேசுங்க ஒரு நிமிஷம் இருங்க. நான் என் சைடுல தான் ஜார் ஆகுதான்னு நினைக்கிறேன். நான் செக் பண்ணி நான் வெளில போயிட்டு உள்ள வரேன். தனுஷ் ப்ரோ ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் தனுஷ் ப்ரோ கொஸ்டின் கேட்கட்டும். ஏன்னா ராஜ் ப்ரோ ரொம்ப நேரம் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காரு. நம்ம கேட்கலாம். என்ன ஒவ்வொருத்தவங்களே கேட்கலாம் ப்ரோ. ராஜ் ப்ரோ சரிங்க ப்ரோ பேசுங்க ப்ரோ தனுஷ் ப்ரோ பேசுங்க ப்ரோ. ஒரே நிமிஷம். ஆமா. யாரையுமே எடுக்க முடியல. செம்ம பக்கா இருக்கு. ப்ரோ அப்பப்போ எனக்கே ஸ்பீக்கர் இஷ்யூவா இருக்கு. நானே கீழே போயிட்டு மேலே வரேன். ஐயா ஸ்பீக்கர் அப்பப்போ ரெக்வஸ்ட் வாய்ஸ் பிரேக் இல்ல ஆகிட்டு இருக்கு. ஸ்பீக்கர் ரெக்வஸ்ட் கொடுத்துருக்கோங்க. கீழே போயிட்டு திருப்பி லிசனர் போயிட்டு வாங்க. அப்படின்னா தான் எடுக்க முடியும் போல. ஓகேவா? நானும் ட்ரை பண்றேன். யாரையுமே எடுக்க முடியாம இருக்கு. 5 ரெக்வஸ்ட் காட்டுது. எங்க ப்ரோ அவர் வருவாரா? ஒரு கிளிக் பண்ணுங்க. 2 மினிட்ஸ். அப்போ வந்து மேஜிக் அக்கா நீங்க பண்றது கொஞ்சம் கூட தெரியல. ஏய் அப்புறம் இல்ல என்னப்பா அவங்க எடுத்து நீங்களே வச்ச சொல்லுங்க. பாயிண்ட்ஸ் அவர் எல்லாமே என்ன இல்ல அவங்க எடுத்து வச்ச பாயிண்ட்ஸ்ல எல்லாம் நான் உடன்படுறேன். ஆக்சுவலா எனக்கு என்னமோ வந்து இவங்க ஆமா பாயிண்ட். பேசி என்டையர் டாஸ்க்குமே வந்து நான் உண்மையிலேயே இவங்க சொல்லனா அந்த பாயிண்ட தான் நான் அவர்கிட்ட கேட்டிருப்பேன் சார்கிட்ட. ஆக்சுவலா இல்ல அவர் ஹோஸ்ட் திட்டி சொன்னதை பிடிச்சுக்கிட்டு கப்பா தூக்கி அவர் கையில கொடுத்துறேன்னு மாத்தி பேசினா யாருக்கா இருந்தாலும் கேட்கும். பட் ஆனா என்னன்னா எனக்கு சவுண்ட் ஸ்பேஸ்ல ரொம்ப வந்து முத்து நம்ம பேசுற மாதிரி அதேதாங்க இருந்துச்சா அதனால என்ன தெரியுங்களா? ஆக்சுவலா அன்னைக்கு வந்து பாய்ஸ் டீம்ல இருந்தாங்க முத்து. பாய்ஸ் டீம்ல பண்ண மிஸ்டேக் வந்து பேட்ஸ்ல சேரும். சௌந்தர்யா வந்து அப்ப வந்து கேர்ள்ஸ் டீம்ல இருந்தாங்க சரிங்களா? அந்த டைம்ல அப்போ இவங்க வந்து கேர்ள்ஸ் டீம்ல வந்து இந்த மாதிரி வந்து முத்து பின்னாடி போயிருந்தா இது வந்து கேர்ள்ஸுக்கு போறதுன்னு சொல்லலாம். பட் அன்னைக்கு போனது வந்து முத்து பின்னாடி பாய்ஸ் டீமுக்கு. அப்போ சார் வந்து மத்த வீட்டுக்கே வந்து அவர் வந்து சொன்ன மாதிரி பேசுறாரு. அது தப்பு தானே சார்? அதுதான் அவர் ஆக்சுவலா அந்த இடத்துல திட்டி இருப்பாரு. இவங்க அதை வந்து பெருமையா எடுத்து அது ஃபயர் அந்த விட்டுட்டு அது அந்த இருக்காங்க. கில்லர் காயின் டாஸ்க் முடிஞ்ச அந்த வீக்கெண்ட் தானே மேஜிக் சிஸ்டர்? ஆமா கில்லர் காயின் அது முடிஞ்ச டாஸ்க் உடனே முடிஞ்ச கூட அந்த அந்த வீக் பிரேக்ல கூட தான். சௌந்தர்யா சொல்லியிருப்பாங்க. அப்போ எல்லாருக்கும் ஒரு ஒப்பீனியன் இருந்திருக்கு. பட் நீங்க தான் இந்த மாதிரி பண்ணிருக்கீங்கன்னு சொல்லி முத்துக்கிட்ட கொஸ்டின் கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்த அந்த விஜய் சேதுபதி அந்த இது பண்ணிட்டு போகும்போது பிரேக். கரெக்ட். இல்லங்க சார் சொல்ற பாயிண்ட் வந்து ஒரு கேமர்னா அனலைஸ் பண்ணணும், சேனலைஸ் பண்ணணும், அந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ் எல்லாம் கரெக்ட் தான். அட் த சேம் டைம் ஒரு கேம் அது அவரே பண்ண மாட்டாரு. ஹோஸ்ட் வந்து தப்புன்னு நம்மள ஒண்ணும் இல்ல. அசீம் இருந்தான். அசீம ஒவ்வொரு வாரமும் ரோஸ் பண்ணாரு. நீ பண்ணதெல்லாம் தப்புன்னு சொல்லிட்டு தான் இருந்தாரு கமல் சார். அசீம் என்ன ஆக்சுவலா அசீம் வந்து நம்ம பண்றது கரெக்ட், மக்களுக்கு அது போய் சேர்ந்திருக்கும், மக்கள் அதை புரிஞ்சுப்பான் அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு கேம் ஆனா அவன் வந்து ஜெயிச்சுட்டு வந்தான் சீசன் 6ல. அதே மாதிரி முத்துக்குமரன் வந்து அசீம் மாதிரியா கிராஃப் இருக்கு, கில்லர் காயின் டாஸ்க்ல நீங்க பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதி அவர்கள் சொன்னதும் பெரு தப்பெல்லாம் கிடையாது. அது அவ்வளவு பெரிய விவாதமாவும் ஆகல, அங்க யாரும் ஹர்ட்டும் ஆகல. ஆனா அவர் என்ன சொல்லிட்டாருன்னா பயப்பட வச்சிருக்கீங்க, பதப்பதைக்க வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் டோட்டலா அவன் அண்டர் பிளே பண்ண ஆரம்பிச்சிட்டான். நம்ம ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறோம்னா அந்த ஸ்டாண்ட்ல நிக்கணும். நீ வந்து வாரம் வந்து ஹோஸ்ட் சொல்ற ஸ்டாண்டுக்கு தான் நான் மாறிக்கிட்டு இருப்பேன் அப்படிங்கறதெல்லாம் இங்க ஒரு இது நம்ம வந்து அதை அப்படியே எடுத்துக்க முடியாது. அப்படி பார்த்தா அசீம் அதை எடுத்துக்கல. கமல் சார் வந்து வீக்லி வந்து சொல்லுவாரு, ரோஸ் பண்ணுவாரு. அசீம் அதை எடுத்துக்கிட்டானா? சண்டை போடாம இருந்தானா? எதிர்த்து கேள்வி கேட்காம இருந்தானா? வாய்ஸ் அவுட் பண்ணாம இருந்தானா? எத்தனை பிரச்சனைகள். ப்ரோ இப்ப வந்து அந்த சார் வந்து ரவி சார் என்ன பேசினாருன்னா கேளுங்களேன். இப்ப வந்து இண்டிவிஜுவலா ஆடுற சரிங்களா சௌந்தர்யாவை அவங்களையும் கொண்டாந்து இதுல வந்து இது பண்றாரு சரிங்களா?
மெர்ஜ் பண்றாரு. அது தப்பானு சொல்றாரு. அது வந்து பாய்ஸ் வந்துட்டு அவரோட ஆமா ஒப்பீனியன் அவர் சொன்னதை நோட் பண்ணீங்களா? ஜோன் அவுட் ஆகுது அந்த பொண்ணுன்றாரு. அவளா ஜோன் அவுட் ஆகுறா? வாய்ப்பு ஒவ்வொருத்தரையும் குறி வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கா. நிமிஷத்துக்கு அவரோட நிமிஷத்துக்கு ஒப்பீனியன் எக்ஸ்பிரஷன் ஐ கொடுத்து. ரெஸ்பெக்ட் ஹிம். அவர் ஒரு சீனியர் ரிவ்யூவர். ஐ ரெஸ்பெக்ட் ஹிஸ் ஒப்பீனியன். அட் த சேம் டைம் அவரு மேபி இங்க வந்து பேசுவார்ன்றதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஏன்னா அவர் முத்துக்குமரன் ஸ்பேஸ்ல பேசியிருக்காரு. நேத்து நைட்டு கூட நாங்க ஒரு ஸ்பேஸ்ல நானும் அவரும் பேசினோம். அது மாதிரி சார் வருவாரு, அவரோட ஒப்பீனியன், அது அவரோட ஒப்பீனியன் வைக்கட்டும். அதனால நானுமே பெருசா கிராஸ் பண்ணல. நீ எனக்கு வந்து என்னன்னா, ஒரு கேமர் அப்படின்னா நீ விளையாண்டுட்டு இருக்க ஒரு கேமை நீ விளையாடிட்ட, அது விளையாண்டு முடிச்சிட்ட, அங்க வந்து ஒரு ஹோஸ்ட் சொல்றாரு தப்பா போயிருக்குன்னு, நீ அந்த இடத்துல என்ன ஸ்டாண்டர்ட்? அதுக்கப்புறம் நீ அண்டர் பிளே தான் பண்ண, நீ அதுக்கப்புறம் மேல வரவே இல்லை, உன் பேச்சு கேட்கவே இல்லை. இந்த வாரம் தான் உன் பேச்சு கேக்குது, அதையும் நம்ம பேசணும்ல. ஏன் நீ அண்டர் பிளே பண்ண? நீ உன் கருத்து கரெக்டா இருக்கு, நீ கரெக்டா தான் விளாண்டுருக்க அப்படின்னா அதை நீ கண்டினியூ பண்ணிருக்கணும். விறுவிறுப்பா வந்து உன்னை நம்பி மக்கள் பாக்குறாங்க, உனக்காக வாக்களிக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு நீ ஏதாவது ஒண்ணு பண்ணணும், நீ கண்டென்ட் கொடுக்கணும், கத்திக்கிட்டே இருக்கணும்னு நான் சொல்ல வரல. நீ அப்போ உனக்கு ஒரு புரிதல் இல்ல. ஹோஸ்ட் வந்து சொல்றதுதான் உனக்கு வேத வாக்கு. அப்போ ஹோஸ்ட் வந்து முத்துக்குமரனுக்கு டைட்டில் கொடுத்துட்டு போயிடா, அந்த நம்பிக்கையில இருக்காரா முத்துக்குமரன்றது எனக்கு தெரியல. சரி, இந்த மாதிரி வந்து முத்துக்குமரனுக்கு டைட்டில் கொடுத்துட்டு போயிடுவோம் அப்படின்னு விளையாட்டா சொன்னத முத்துக்குமரன் வந்து சீரியஸா எடுத்துக்கிட்டு உள்ள இருக்காராங்கிறது எனக்கு தெரியல. அதே மாதிரி முத்துக்குமரன் ரசிகர்களும் சரி விளையாட்டா சொன்னதை சார் கூட அதை வந்து ரொம்ப எம்பத்தைஸ் பண்ண, ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்டு ஹோஸ்டே சொல்லிட்டாரு அப்படின்ற மாதிரி பேசுறாரு. அது அப்படி இல்ல. நான் பேச வந்தேன். அவரு வந்து வேற மாதிரி சர்காஸ்டிக்கா சொன்னது இவங்க வந்து இந்த மாதிரி எடுத்துட்டாங்க. இன்னொன்னு மேட்ச் சிஸ்டர் நீங்க லாஸ்ட் வீக்கா பாருங்களேன், அந்த டெவில் டாஸ்க்ல கூட அவர் வந்து சேஃப் கேம் தான் வந்து ஆடி இருப்பாரு முத்துக்குமரன். இல்ல அதெல்லாம் விட்டுருங்க. எனக்கு நான் எங்க தெரியுமா செத்துட்டேன், டால்டாஸ்க்கு இன்டர்வியூ வைக்கலாமான்னு கேட்டான் பாருங்க, அப்பவே முடிஞ்சு. வேற எதுவும் வேணாம், அதோட முடிஞ்சு. இல்ல அது சொன்ன பாயிண்ட் தான் வந்து எல்லாரும் வரிசையா நில்லுங்க, எல்லாரும் உங்க பாயிண்ட சொல்லுங்க, எனக்கு ஓசமா இருந்தா உள்ள இருக்குன்னு சொன்னாரு. இன்னைக்கு ஒண்ணு பண்ணாரு. யூனியன் லீடர் வந்து வைக்க வேணாம், நேத்து ஃபுல்லா பேசி சாவடிச்சான். இன்னைக்கு வந்து வேணா அதை கரெக்டா கொஸ்டின் பாருன்னு, ஒரு முயற்சி தானே, ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தானே அப்படின்னா பாரு. ஐயோ மறுபடியுமா அப்படின்னு இருந்தது. இவரே பாம வைப்பாரா, இவரே பாம எடுக்க சொல்லுவாரா? இன்னைக்கு மத்தியானம் இது வந்து இத வந்து அப்படி எப்படி வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேம் பிளே கேமர்னு சொல்றாங்கன்றது எனக்கு புரியவே சிஸ்டர் இல்லை. இன்னைக்கு பாருங்க அக்கா அப்படி இல்லக்கா, தனக்கு வந்தா ரத்தம், அடுத்தவனுக்கு வந்தா தக்காளி சட்னிக்கா. ப்ரோ ஒண்ணு இல்லைங்க, சொல்றேன். அவன் கேம் ஆடலன்னா நான் ஒத்துக்க மாட்டேன். அவன் கேம் ஆடினா ஒரு 4 வாரம் கேம் ஆடினா நான் அதெல்லாம் ஒத்துக்கிறேன். அவன் வந்து பாய்ஸை இன்ஃபுளுயன்ஸ் பண்ணி கையில வச்சிருந்தான். நான் சௌந்தர்யாவெல்லாம் வந்து கரை வச்சு அடிச்சானுங்க. நாமினேஷன்ல சௌந்தர்யாவை அடிக்கணும் அப்படின்னு சொல்லிலாம் பிளான் எல்லாம் பண்ணா. தர்ஷா வந்து ஜோக்கர்னு சொன்னா எல்லாருக்கும் ஒரு நேம் கொடுத்தான். அதெல்லாம் அந்த கேம் எல்லாம் ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி அவன் கரெக்டா தான் போயிட்டு இருந்தான். அந்த கில்லர் காயின் டாஸ்க் இருக்குல்ல, அந்த வாரம் நடந்த அந்த ஒரு விஷயத்துல வீக்கெண்ட் எபிசோட்ல விஜய் சேதுபதி வச்சு செஞ்சு விட்டுருப்பாரு. நம்ம இதுக்கப்புறம் அப்படியே மேலேயே வரக்கூடாது, அண்டர் பிளே மட்டும் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அது முத்துக்குமரன் வந்து அதுக்கப்புறம் எங்க கேம் ஆடினாரு யாராவது சொல்லுங்களேன். இந்த வாரம் ஏதோ இந்த வாரம் வந்து அருணோட நடந்த கான்வர்சேஷன் அது இதுன்னு சொல்லி போயிட்டு இருக்கு. இதை தவிர்த்து முத்துக்குமரன் வந்து பிட்வீன்ல அந்த 4 வாரத்துல என்ன கேம் ஆடினாருன்னு யாராவது சொல்லுங்க. செய்யன் எனக்கு ப்ரோ, அது தெரிஞ்சது செய்யன் ப்ரோ, இல்ல கில்லர் கைண்ட் டாஸ்க் இல்ல, ப்ரோ ப்ரோ செய்யன் ப்ரோ, கில்லர் கைண்ட் டாஸ்க் ப்ரோ இல்ல. நான் ப்ரோ சியான் ஒரு ப்ரோ, சொல்லுங்க நிமிஷம் bro. ஒரே ஒன்று பேசுறேன். நான் ப்ரோ நான் ஒன்று சொல்லிட்டா சரிங்க, சொல்லுங்க bro. ஒன்னே ஒன்னு நான் சொல்லிடுறேன். ப்ரோ இல்ல ப்ரோ நான் ஒன்னே ஒன்னு ஒன்று சொல்லிடுறேன். ஒன்று ப்ரோ நான் கரெக்டாக அவர் ஒன்று வந்து சொல்கிறேன் கேம் விளையாடல பார்த்துக்க. ப்ரோ. சியான் ப்ரோ அவர் வந்து கேம் விளையாடல, அவர் வந்து பேச்சு மட்டும் தான் பண்றாரு. அவர் கேம் எங்க விளையாடுறதுன்றது வந்து எனக்கு ப்ரோ தெரியல. ப்ரோ அவர் நான் வந்து ஒன்றே இந்த ஒன்று சொல்லிட்டா. அந்த என்ன சொல்றது, இந்த வேர்டு பிளே இது மட்டும் தான் பண்றாரு, வேற எதுவுமே பண்ணல அவர். செய்யன் ப்ரோ இருங்க ப்ரோ. தெரியுது ப்ரோ. இன்னைக்கு ப்ரோ நான் சொல்லிட்டா ஆக்சுவலி என்னன்னா, தீபக் இருக்கார்ல, அவர் கூட ஒரு கான்வர்சேஷன் வந்தா இவன் கேம் மொத்தமா சோலி முடிஞ்சிடும். அதனால தான் அவர் கூட வந்து நார்மலா அப்படியே போயிட்டு இருக்கேன். தெரியுதா உங்களுக்கு? எல்லாமே தெரியுதா? நார்மலா ப்ரோ 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 நார்மலா போல நான் சொல்றேன் கேளுங்க. தீபக்கண்ணே தீபக்கண்ணே ஆ அப்படி போயிட்டு அதான் இருக்காரு. காலில் விழுந்து ப்ரோ இப்போ கெஞ்சிறான். கூட லைவ்ல ஒன்னா கொஞ்சம் பேசினாங்க பாத்தீங்களா, அது எனக்கு அப்பவே தெரிஞ்சிச்சு. நான் என்ன தெரியுங்களா, இன்னைக்கு ஆஃப்டர்நூன் வந்து லயன் கூட உட்காந்து லஞ்ச் சாப்பிட்டுருந்தாங்க. அப்ப என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, முத்துக்குமரன் வந்து என்னன்னா நேத்து ஃபுல்லா வந்து லேபர்ஸுக்கு அகைன்ஸ்டா ரூல்ஸும் ஆக்டிவிட்டிஸும் பண்ணிட்டு இன்னைக்கு வந்து வெக்கமே இல்லாம போய் உட்காந்து லேபர்ஸ் உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சர்க்காஸ்டிக்கா கேட்டிருப்பாங்க. அது உண்மையாவே ட்ரூ ஃபேக்டர். என்னன்னா இன்னொன்னு, அவரு போடுற ரூல்ஸும் பாத்தீங்கன்னா அவருக்கு சாதகமாவே போட்டிருந்தாரு நேத்துல இருந்து. அதுக்கப்புறம் அதை வந்து ஃபைன் பண்ணி எல்லாரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் இன்னைக்கு அவர் வந்து கொஞ்சம் செட்டில் ஆனாரு. இல்லைன்னா நேத்து ஃபுல்லா வந்து ஃபுல் டாமினேஷன் அவர் தான் பண்ணாரு. ஸ்டார்டிங்ல வந்து
இவர் வந்து அந்த மேனேஜர் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஹவுஸ்மேட்ஸ் டிஸ்கஸே பண்ணல. இவர் பாட்டுல வெளியே வந்து இவர் பாட்டுல வந்து ரூல்ஸ் போட்டிருக்காரு. அதான் வந்து அருணுக்கு வந்து டிகராச்சு. ஆக்சுவலா அருண் நேரத்துல வச்ச ஒரு பாயிண்ட் என்ன வேல்யூ பாயிண்ட்னா கேளுங்க. அந்த யூனியன் ஆபீஸ் வந்து தலைவர் வந்து அவங்களே தான் வந்து தேர்ந்தெடுப்பாங்க வெளியே. அது அருண் வந்து கரெக்டா வச்சாப்ல. அந்த பாயிண்டே வந்து அதுவே வந்து ஒரு புரிதல் இல்லாம தப்புன்னு நேத்து வந்து அவர் வந்து பேசிட்டு இருந்தாரு. அவருக்கு வந்து இந்த இல்ல கேமோட ராஜு, அதுல அடிப்படையே நானுமே புரியல. உடன்படுறேன். ஆக்சுவலா வந்து ஒரு யூனியன் லீடரை செலக்ட் பண்றதுக்கும் மேனேஜ்மெண்ட்டுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. வெளியில இருக்கக்கூடிய தொழிற்சங்க அந்த அது என்னது மெம்பர்ஸ் தான் வந்து ஆக்சுவலா எல்லாரும் சேர்ந்து வந்து ஒரு யூனியன் லீடரை செலக்ட் பண்ணுவாங்க. எனக்கு மாற்று கருத்து இல்ல. ஆனா பிக் பாஸ் ரூல்ல எப்படி வந்துருச்சு அப்படின்னா மேனேஜர்ஸ் தான் ரூல்ஸை வகுக்கணும்னு வந்துருச்சு. டோட்டல் பவரையும் தூக்கி மேனேஜர்ஸ்ட கொடுத்துட்டாங்க. அப்ப நாங்க யூனியன் லீடரையும் நாங்க தான் செலக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. அதை இவனுங்க கன்வின்ஸ் பண்றதுக்கும் பேசி 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 தான் கன்வின்ஸ் பண்ணானுங்க. ஒரு கட்டத்துல கன்வின்ஸ் ஆகி அவங்கள 3 பேரை கூப்பிட்டு ராஜு அதுல இருந்து ராஜு ஒருத்தர் அதுல செலக்ட் ஒரு பண்ணி பாயிண்ட் இருக்கு, நான் சொல்றேன். அதாவது அந்த ஜோனை வந்து 2 இதா பிரிச்சிருப்பாங்க இல்லையா? நாமினேஷன் ஜோன், நாமினேஷன் ஃப்ரீ ஜோன், ஒர்க்கர்ஸ் ஏரியால போர்டு போட்டு விடுதி, மெஸ், யூனியன் ஆஃபீஸ் அது வந்து ஒர்க்கர்ஸ் ஏரியால இருக்கும். ஸோ டெலிபரேட்டா அந்த யூனியன் ஆஃபீஸ் வந்து ஒர்க்கர்ஸ் கண்ட்ரோல் தான். அதுவே இவனுங்களுக்கு புரியல. மேனேஜ்மெண்ட் மேனேஜ் பண்ணக்கூடிய என்ன ரூல்ஸ் வேணாலும் தான் போடலாம். அதுவே புரியல. கண்டிப்பா இது அந்த வீக்கெண்ட்ல அட்ரஸ் பண்ணப்படும். இன்னொரு பாயிண்ட், இன்னைக்கு முத்துக்குமரனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்க இல்லையா? அதாவது வந்து சமைச்சு முடிக்கிற வரைக்கும் கேஸ் அவர் ஓட்டணும்னு சொல்லி, இந்த ஜாக்கோட கேம் பிளேவை நீங்க அதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? அது சமைச்சு முடிக்கிறதுக்கு முன்னாடி நீ ஓட்டுனது போதும் இறங்குன்னு சொல்லி இறக்கிட்டாங்களா? அது எப்படி பாக்குறீங்க நீங்க? அது எப்படி எனக்கு அது வாண்டடா பாக்குறேன்னா ப்ளே பண்ற மாதிரி தெரியுது அது. சிஸ்டர் இல்ல எப்படி நான் பாக்குறேன்னா இதுக்கு ப்ரோ நான் சொல்லிடுறேன் ப்ரோ. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஹவுஸ்ல பாத்தீங்கன்னா ஜாக்சன் பொறுத்தவரைக்கும் 2 ஸ்லாங் பிளேயர். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு வந்து சௌந்தர்யா, ஒண்ணு வந்து முத்துக்குமரன். அப்போ இவங்க வந்து இப்ப வந்து அந்த சௌந்தர்யா கட்ட இருந்த பாண்ட் வந்து இப்ப பாஸ்ட் 2 டேஸ் வந்து கிடையாது. இப்போ இவங்க இப்போ ஜாக்லினே வந்து சௌந்தர்யா வந்து எக்ஸ்போஸ் பண்ண ஆரம்பிச்ச பிறகு இப்ப என்ன பண்றாங்கன்னா அவங்களுக்கு ஒரே ஆதரவு வந்து முத்துக்குமரன் தான். ஏன்னா அவங்க முத்துக்குமரன் வந்து அப்ப அந்த கில்லர் காயின் டாஸ்க் அன்னைக்கு வந்து நடந்து அந்த சுனிதாவோட ஃபைட் எல்லாம் முடிஞ்ச பிறகு நைட்டு தனியா உட்காந்து பேசியிருப்பாங்க ஜாக்லினும் முத்துக்குமரனும். அப்ப இருந்தே அவங்க வந்து அது ஒரு ஹைடிங்கா ஒரு பாண்ட் வந்து நின்றுட்டே இருந்துச்சு. இன்னைக்கு அவங்க வந்து தேவைப்படுற நேரத்துல அந்த பாண்ட் வந்து திருப்பி ஓபன் பண்ணி ஜாக்சன் வந்து பழகுறாங்க. அப்படி பண்ணும்போது ஏன்னா உங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பா உங்களுக்கு வந்து முத்துக்கும் சில ஓட்டிங் பேங்க் இது இருக்குல்ல, அதுல வந்து கன்சிடர் பண்ணிட்டு தான் ஜாக்சன் வந்து இந்த பக்கம் சாயறாங்களோ எனக்கு தோணுது. என் பாயிண்ட் ஆஃப் வியூ. நீங்க சொல்லுங்க நமக்கு. சேம் ப்ரோ, பேசுங்க ப்ரோ. பேசுங்க ப்ரோ. அது என்ன பேசிட்டு இருந்தேன், ஏதோ சம்திங் ஏதோ சொல்ல வந்தேன். அந்த தொழிற்சங்கம் வந்து அது கரெக்ட், தட் வாஸ் அ ரைட் பாயிண்ட். அதை வந்து தொழிலாளர்கள் தான் செலக்ட் பண்ணணும். இதை பத்தி வீக்கெண்ட்லயும் வந்து விஜய் சேதுபதி வந்து ஒரு பெரிய அட்வைஸ் ஒன்று கொடுப்பாரு. ஸோ அது மட்டும் இல்லாம அது ரியல் இல்லை. ஆக்சுவலா அது வந்து என்னன்னா ஒரு டிராமா. அந்த டிராமாக்காக நீங்க வந்து ஒரு ஆக்டிங் 2 சைடா பிரிஞ்சு நடிக்கிறீங்க. அருண் வந்து இதை எப்படி செட் பண்ணிட்டான் அப்படின்னா அந்த டாஸ்க் ஆரம்பிக்கிறப்பயே தெளிவா வந்து இந்த மாதிரி வந்து ஒரு தீபக்குக்கும் அருணுக்கும் கிச்சன்ல ஒரு